நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விங்ஸ் தமிழ் 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்க் சர்வைவல் டிவால்டோட எபிசோட் மல்டிப்ளேயரோட எபிசோடு பார்த்தீங்கன்னா அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். என்ன இவ்வளோ டைனோசர் டேம் பண்ணி வச்சுருக்கோம் ஒன்று அப்படின்ற பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்காதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறது ஐடியாவே கிடையாது. நம்ம விங்ஸ் தமிழ்னு போயிடுச்சு, இதோட வீடியோ விட்டுறலாம் அப்படின்னு தான் நினச்சி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்தேன். திருப்பி சரி போடுவோம் WT 2.0 சேனலில் போடுவோம் அப்படின்னு. சரி யாரும் தப்பு படிச்சுக்காதீங்க, நம்ம கண்ணில் என்ன டைனோசர் கிடைக்குதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டேம் பண்ணிக்க வேண்டியதாங்க கேஸு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன் என் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபீவர் சார், ஓகேங்களா? மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைபர் பார்க்காதவங்க மறக்காமல் பண்ணி விட்ருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேம் ப்ளே. நான் ஸ்கிப் பண்ண பார்க்குறோம், கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி கைஸு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன டைனோசர் கிடைக்குதோ அந்த டைனோசர் வந்து பார்த்தீங்கன்னா டேம் பண்ணலாம். என்ன ஆனால் இருக்கட்டும், ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா டேம் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கர் டைனோசராக வந்து பார்த்தீங்கன்னா டேம் பண்ணலாம் கேஸு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸ்பைனும் வந்து பார்த்தீங்கன்னா டேம் பண்ணலாமா, இது பார்க்குறோமா அது டேம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் வேறு. ஒரு அட்டாக் டைனோசர் ஓகே கேஸா. தெரிய வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது. ஓகே, தியரிசரசோரஸ் அதாவது 2 டைனோசர்ஸ் வந்து நம்ம டேம் பண்ணலாம் அப்படின்றது இருக்கும். ஓகே கைஸா நில்லுங்க. ஃபஸ்ட் நம்ம தான் தெரியோடது இதா, ஆமாம் ப்ரோ, தெரியோட லெவலில் வந்து 2. ஓகே பரவாயில்ல. ஸ்பைனோசோரஸ் ஓகே கைஸ், ஸ்பைனோ வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 4. ஓகே, அவன் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கான், சரியான அடி வாங்கியிருக்கான். ஓகே கைஸா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரிய டேம் பண்ணலாமா ஸ்பைனோ டேம் பண்ணலாமா அப்படின்ற பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நில்லுங்க கைஸை. இல்லை நில்லுங்க, நான் இவன் டேம் பண்ண முடியுமா அப்படின்றது டவுட் தான். அதாவது இவனை டேம் பண்ணலாமா கம்முன்னு ஸ்பைனோவை. ஆனால் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிட்டா தாங்க முடியாது கைஸை. ஓகே, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 1 அப்படின்றதுனால ஒரு தெரிய வந்து பார்த்தீங்கன்னா டேம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக டேம் பண்ணுறது அப்படின்றது நான் உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே சொல்கிறேன். ஓகே, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ போதா ஷார்க்கோவாக இருந்தால் கூட ஓகே தான். ப்ளஸ் வந்து பாடி நெக்ஸ் கைஸ், லெஜண்ட் சரி அப்படிலாம் சொல்லக்கூடாது, வேஸ்ட்டான ஒரு டைனோசர் தான் பாடி நெக்ஸு. அதை வந்து மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டேமே பண்ணிடாதீங்க. அந்த பார்த்தீங்கன்னா எது வேணால் டேம் பண்ணுங்கள், அதை மட்டும் ஒன்று தான் டேம் பண்ணாதீங்க கைஸ், ஓகேங்களா? பாடி நெக்ஸை மட்டும் டேம் பண்ணுறாதீங்க. ஓகே, அவனுக்கு ஒரு ஹேர் வைப்போமா? என்னால் வைக்க முடியாது கைஸ். ஓகே கைஸ் நில்லுங்க ஒரு செகண்டு. கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெரிய வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போயிட்டு அந்த கல்லாண்டை வச்சு அடிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் யோசிச்சிருக்கேன். ஓகேங்களா? அது கரெக்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். தண்ணியில் கிஞ்சிரும் வச்சுட போகிறடா, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும் கைஸ். வந்துடுறா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். வாடா தெருடா வேஸ்ட்ரா நீ இப்போ கைஸ் வராங்க கைஸ். ஆனால் 2 பாடி நெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டேன்றேன் அங்கே இருக்குது கைஸ். தண்ணியில் மட்டும் வந்துட்டு போகிறாங்க கைஸ், அப்புறம் இதாகிடும் கைஸ். யாரு கைஸ் இவன் வரவே மாட்டான் கைஸ். அவனை டேம் பண்ணலான்னு வந்தா அவன் பாருங்க அடி வாங்கியே செத்து போயிட்டான் மக்களே. இவன் செத்துட்டானா? இல்லை அவன் அடிச்சிட்டான். ஆனால் வந்து இவனோட ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி கைஸ், ரொம்ப கம்மியாக இருக்குது. இவனை போட்டுட்டேன் கம்முன்னு, இவனை போட்டு தள்ளிட்டு ஸ்பைனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேமே பண்ணிடலாம் கைஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவன் வேஸ்ட்டு தான், அவ்வளோவா வந்து பார்த்தீங்கன்னா பில்டப்லாம் இல்லை, இவன் வேஸ்ட் தான், சுத்தம் வேஸ்ட் தான் இவன்லாம், ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவன் போட்டு தள்ளிட்டேன். ஸ்பைனோவே டேம் பண்ணிக்கலாம் கைஸ் கம்முன்னு வந்துடுறான். அதனால் டே தண்ணிக்குள்ளே போய் தொலைச்சிடாடா. டே உட்கார்றா, இங்கேயே உட்கார்றாடா பாட்டு பசங்களா, எங்கே தள்ளி விட்டாங்க, வந்து காப்பாற்றுங்க. ஓகே கைஸ் நம்மக்கிட்ட அனுப்புகிறான் கன்று அனுப்புகிறான் இருக்குது. அதை வந்து பார்த்துச்சுன்னா அதை வச்சு தெரிய அனுப்புகிற மண்டையில் அடிப்பான் பாருங்க. ஒரே அடிதான் பட்டு போடுறா. டே கன்றா கைஸ் வேஸ்ட்டு கைஸ். டே தண்ணியில் சுடாதா? டே தெரியாமல் போச்சுடா எனக்கு.
வெளில வா போட்டு ஒரு ரெடி தான் கைஸ். ஓகே, இதுக்கு நான் ப்ரைமேட் வந்து நம்மக்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கலாம். என்னடா 2 ப்ரைமேட் கொஞ்சம் முடியல கைஸ், பேசவே முடியல. ஓகே கைஸ், அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம்னு பார்த்தா நம்ம தெரிய வேணாம் கைஸ். அந்த வந்து பார்த்தா அவன் மட்டும் நேரத்துக்கு சண்டை போடாமல் இருந்தான். அவன் நேரத்துக்கு நம்மளோட பெட்டு கைஸ். ஓகேங்களா, நேரத்துக்கு நம்ம பெட்டாகிட்டு இருக்க வேண்டியவன் தப்பிச்சிட்டான். ஓகே, இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்பைனோவை தான் கைஸ் தேம் பண்ணி அவனை வேறு வண்டியே கிடையாது கைஸ். உங்க ராஜி இருக்கு, ஆனால் ஆர்ஜியா? ஆமாம் ப்ரோ, ஆர்ஜி ப்ரோ. ட்ரைப் ஆஃப் யாரும் வந்து டேம் பண்ணி வச்சுருக்காங்க சார். ஆனால் வந்து ஆர்ஜியும் டேம் ஆனால் வேணாமா, டைனோசரே இல்லை கைஸுங்க. சொல்கிற மாதிரி இதை நான் டேம் பண்ணி ஃபைனலி முடிவெடுத்து ஒரு சஜஷன்ஸ்க்கு வந்தாச்சு. ஐ எம் டேம்டு பை தெரிசனோசாரஸ். ஓகேங்களா, தெரிசனோசாரஸை டேம் பண்ண போகிறோம் கைஸ். ஓகேங்களா, தெரியுன்றப்பா ஏங்க. எஸ் ப்ரோ, தெரியுன்றேன் ப்ரோ. நான் இவன் என்னது யார் ப்ரோ? ஸ்பைனோ வந்து பார்த்தா டேம் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், ஃபைனலி வந்து பார்த்தா ஸ்பைனோவை டேம் பண்ண போகிறோம் கைஸ். இங்கே வந்து எல்லாம் 6 போகுமா? ஒரே ஒரு அடித்து பார்ப்போமா கைஸ்? ஒரே ஒன்று அடித்து பார்ப்போம். போனால் நம்மளுக்கு நல்லது, போனா அவனுக்கு நல்லது. பட்டுருச்சு ப்ரோ. வந்துருவானா அவன் மேலே? நானே தியரில் எதுவும் கதையே புரியல எனக்கு. ஓகே, ஊன்ட்டேனா நான் செத்துருவேன் ப்ரோ. எங்கே இருக்கான் ப்ரோ அவன்? ப்ரோ காணும் ப்ரோ. என்ன ப்ரோ கைஸ், என்ன கைஸ் காணும்? அடிக்கிறேன், ஒரு ஆரோ மதிக்க கூட மாட்டுறான். இடுக்கில் பூந்துட்டான். எங்கே இருக்கானா? பூந்துட்டான் கைஸ் இடுக்கில். எங்கே ப்ரோ? நான் அதிருது, ஆனால் ஓடுறான் செம்ம ஸ்பீடா. ஆனால் எங்கே ஓடினான்னு தெரியல கைஸ். ஆனால் ஒரு ஆள் அடிச்சாச்சு. அதுக்கு டோப்பரே கம்மியாகிட்டு இருக்கும் ப்ரோ உனக்கு. ஒரு அடி தான் வாங்கினா 2 கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு வர்றான். நைஸ், கண்டுபிடிச்ச மாதிரி தான் அவனை எல்லாம். ஒரே ஒரு ஆவரம் வாங்கினா 2 கிலோமீட்டர் எங்கேயோ போயிட்டான் மக்களேஸ். ஓகே, அடிக்க மாட்டான்னு ஒரு நம்பிக்கை. ஸ்பைனும் வந்து இது காட்ட மாட்டேங்குது சூப்பர். என்னாச்சின்னு தெரியல. என்னடா பசிடா? டேய் கம்மியாயிடுச்சு ப்ரோ சூப்பர் எனக்கு. வேலை வந்து அடிச்சிட்டான். என்ன பண்ணுறது? கஷ்டம். வருவானான்னு தெரியல. பார்க்கவே டெரராக இருக்கான் ப்ரோ. நான் ஏறுறான் கைஸ். ஏறுறான் கைஸ். இல்லைங்க, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கிட்டான்னு தான் நான் சொல்லுவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே என் மேலே அக்ரெசிவ் ஆகுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குழிக்குள்ளே தள்ளி விட்டேன் இவனை பிடிச்சிட்டே. எங்கடா போனேன்? கஷ்டப்பட்டு குழிக்குள்ளே தள்ளி விட்டா எங்கேயோ போகிறாங்க கைஸ். வேணாம், சரியான ஆள். இதே கேப் யூஸ் பண்ணி அனுப்புகிறா. நம்மளும் அடிக்க ஆரம்பிப்போமா? வாங்க, ஸ்பைனோ மட்டும்தான் அடிக்கணும். இதெல்லாம் அடிச்சுன்னு இருந்தோன்னா வேஸ்ட்டாக போவாரும். ஓகே, ஸ்பைனோ மட்டும் டார்கெட் வச்சு அடிப்போம். ஓகே கைஸ், அனுப்புகிறான். ஸ்பைனோ மட்டும்தான் உழுது. டேக் ஒன்று அனுப்புகிறான். ஸ்பைனோ மட்டும்தான் கைஸ் உழுது, யாருக்கும் உழுல. ஓகே, சூப்பர். பாதி ஏறிச்சு கைஸ். வெரி சூப்பர் கைஸ். பார்த்தா இதே மாதிரி ஒன்று பார்த்தோன்னா இன்னும் 4-5 ஆரம் ஒன்று பார்த்தோன்னா பர்ஃபெக்ட் ஃபுல்லாக ஒன்று பார்த்தோன்னா அடிச்சோன்னா ஒன்று பார்த்தோன்னா ஸ்பைனும் ஒன்று பார்த்தோன்னா நாக் அவுட் ஆகிடுவான்.
கைஸ் வாயில வாங்குறான் கைஸ், அவன் சரியான அடி வாங்குறான் கைஸ். ஓடுறான் ஆனால் ஓடுறான் கைஸ், ஆனால் செம்மையாக ஓடுறான் கைஸ். ஓடுறான் விடக்கூடாது. டேம் ஆயிட்டான். அன்கான்சியஸா? தண்ணிக்குள்ள அன்கான்சியஸ் ஆகிட்டான் ப்ரோ. அன்கான்சியஸ் தண்ணிக்குள்ள ஆகிட்டான் ப்ரோ அவன். சோப்பா தண்ணிக்குள்ள போய் அன்கான்சியஸ் ஆயிருக்கான் கைஸ். வேணாம் செத்துருவான் கைஸ். கைஸ் கஷ்டப்பட்டது எல்லாம் மூலமா பேசிக்கான சரியான கிளிச் ஆகிட்டாங்க கைஸ். நம்ம தான் ஃபைனலி தப்பிச்சு வந்துட்டேன் இந்த கிளிச்லேருந்து. ஓகே, நம்மளோட ஷார்க்கரோசாரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் கைஸ் இருக்கான். டோன்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்க்கரோசாரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீமே பண்ணிடலாம் கைஸ். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்க்கரோசாரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீம் பண்ணிடலாம். டேக்காலே கொடுப்போம். ஓகே கைஸ், ஷார்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டே. ஓகே கைஸ், இதுக்குள்ளே இன்வென்டரிக்குள்ளே போயிட்டு டே ஒழுங்கா போடா. கிளிச்சே ஆகுது கைஸ் இது. ஓகே ஃபைனலி வந்து பார்த்தா 1 ஃபீடு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தான் இருக்கிற மாதிரி தெரிகிறது. நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு என் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி வந்து தான் இருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும். டீம் ஆகிடுமா என்னான்னு தெரில. ஆனால் வந்து ஒரு ஃபீடுக்கு வந்து 18, அதாவது 90 எடுக்கிறான். 90 எடுப்போம்னு வச்சுக்கோங்க. ஆமாம் பாருங்கள், 1% தான் கரெக்டாக 90 எடுக்கிறான் கைஸ். கரெக்டாக ஆமாம் கைஸ், கரெக்டாக 90 எடுக்கிறான். ப்ளஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா நடக்க வச்சு தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஸ்பைனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் கூட கொடுக்க முடியாது மல்டி பிளேயர் அப்படின்னு ஒரு காரணத்தினால ரெக்வஸ்ட் கூட பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீம் பண்ணுறது ரொம்ப ஈஸி தானே ப்ரோ. சொல்லி கொடுச்சி ஏன்னா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டுருக்கேடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஈஸி தான் கேஸ். அந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு
வந்து பார்த்தோன்னா ப்ரைமீட் இல்லாது நார்மல் மீட். ப்ரைமீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா 18% இல்லைனா 20% அந்த டைனோசரை பொறுத்த வரைக்கும் இதுதான் இருக்குது. என்னோடய டைனோசர் லெவல் 3 தான் வந்து இது ஈஸியான சர்வர் தான், ஈஸி சர்வர் தான் ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்தோன்னா லெவல் எதுனா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ப்ரோ. டோப்பர் வந்து பார்த்தோன்னா விதியாக கம்மியாக வர மாதிரி எனக்கு வந்து பார்த்தோன்னா தோணிக்கிறது. அதனால் வந்து பார்த்து வச்சுக்கோங்களேன். நான் போயிட்டு இது வந்து பார்த்தோன்னா எடுத்துன்னு வந்துடுறேன் கைஸ். இதுனாது இல்லைங்க ஒரு செகண்ட். நான் போயிட்டு டோப்பர் வாரோஸ் வந்துடுறான் அடிச்சு டே அந்த இது எடுத்துகிட்டு நான் போய் எடுத்துன்னு வந்துடுறேன் கைஸ். வாங்க நான் போயிட்டேன். அந்த இது ட்ராங்கியாரோ அப்படின்ச்சு ப்ரோ நார்கோட்டிக் அனுப்புறான் போய் எடுத்துன்னு வரேன் ப்ரோ. வாயே வளருது ப்ரோ எனக்கு, நானே தெரில. ஒரு நான் ஃபுல்லாக அனுப்புறான் வாயை வளர வாயாடுது எனக்கு, வளரு வாயா. ஓகே கைஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்பீடாக வந்து பார்த்தோன்னா நம்மளோட பேஸ்க்கு போயிட்டுருக்கோம் கைஸ். வாங்க நம்ம பேஸ்க்கு போவோம். அவன் பாருங்கள் எப்படி வளர்றான் பாருங்கள். நான் யாரா அவன் அப்படின்னு கேட்பீங்க. நாடாங்க கைஸ் அதே. ஓகே எங்கடா என் ஏதோ கட்டி வச்சுருக்கேன் கைஸ். நான் பாருங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போனான்னா செவுத்துல முட்டின்னு கிடக்குறான் பாருங்கள். நான் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் லெஜண்டரி அப்படி வந்துடுறான், நீங்களே பாருங்கள் கைஸை. ஓகே கைஸா நம்மளோட வீடு அனுப்புகிறான் அப்படியே லெஜண்டரி அந்த மாதிரிலாம் கிடையாது கைஸ். கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்துட்டுறான் கொஞ்சம் திங்ஸ் அனுப்புகிறான், கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் ஓகேங்களா. ப்ளஸ் ஓகே கைஸ் வாங்க நம்மளோட ஏரியாவுக்கு வச்சு அந்த ஷார்கோரோசாரஸ் அனுப்புகிறான் டீம் பண்ணேனா. ஆமாம் அந்த ஏரியாவுக்கு அனுப்புகிறான் போயிட்டு இருக்கும் கைஸ். அனுப்புகிறான் ரெடாப்ளக்ஸோட கிட்ட தான் அனுப்புகிறான். டேம் பண்ண மாதிரி இருந்துருச்சு ஓகேங்களா. இங்கே தான் எங்கேயோ டேம் பண்ண மாதிரி இருந்துச்சு. இங்கே தான் கைஸ், இங்கே தான் கைஸ் டேம் பண்ணியிருந்தேன். இங்கே தானே, இங்கே இல்லை கைஸ். வாங்க அந்த பக்கம் போவோம். இங்கெல்லாம் கரெக்டாக, ஆனால் நான் இங்கெல்லாம் டேம் பண்ணல. கரெக்டாக இங்கே வந்தேன். கரெக்டு ப்ரோ, கரெக்டு கைஸ். இங்கே பாருங்கள் ப்ரைமேட் தெரிஞ்சு பாருங்கள். ஓகே கைஸ் வந்தாச்சு. வந்து பார்த்தோன்னா நம்மளோட கைஸ் என்னானே தெரில, ஆனால் பார்த்தோன்னா ஃபுல்லாக இருக்குது. இது நார்கோட்டிக் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே கைஸ் இருக்குது. ஆனால் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஆனால் எதுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபீடப் பண்ண பார்த்தோன்னா கொடுத்துடலாம் ஓகேங்களா. அதனால வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்து நோ ப்ராப்ளம் நான் ஃபீலை கொடுத்துடலாம். ஓகே கைஸ் அடுத்த டைனோசர் நான் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா டேம் பண்ணலாம் போகலாம் கைஸை. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா டேம் பண்ணுறதுக்கு கடை த்ரீசோனோசாரஸ் இருக்குது கைஸை. இது வந்து பார்த்தோன்னா லெவல் பண்ணி லெவல் எவ்வளோ அப்படின்றது பார்ப்போம். லெவல் வந்து பார்த்தோன்னா 5 வந்துடுறான். ஓகே பரவாயில்ல அப்படின்னு டீம் பண்ணிடலாமா கைஸ் கம்பெனியை. ஓகே டேம் பண்ணிடலாமான்னு தெரில, ஆனால் டேம் பண்ணிடலாம் மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு தோணுது. டேம் பண்ணிடலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு தோணுது கைஸு. டேம் பண்ணிட்டாக்க மூணு கைஸ். இல்லை இது டேம் பண்ணுறது டேம் பண்ணிட்டா இல்லை கைஸ் இது டேம் ஆகிட்டு இருக்கணும். நான் போயிட்டு அது டேம் பண்ண முடியுதுன்னா டேம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வீடியோவில் அப்படியே 2 டைனோசர் டேம் பண்ண மாதிரி வந்து பார்த்தோன்னா ஆகிடும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அதனால ஓகேங்களா டேம் பண்ணலாம் போகலாம் கைஸ். வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து பார்த்தோன்னா எதுவுமே தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே கைஸ் இது வந்து அக்ரெசிவ் மட்டும் பண்ணிக்கிடுவோம், ஒரு அடி அடிச்சுட்டு. ஓகே கைஸ் ஒரு அடி அடிச்சிட்டோம். ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அக்ரெசிவ் ஆகிவிட்டது. அது த்ரீசோனோசாரஸ். ஓகே கைஸ் அக்ரெசிவ் ஆகிட்ட பிறகு இதை வந்து பார்த்தோன்னா இங்கே கூப்பிட்டு வந்துட்டு இங்கே உட்காந்துருங்க. என்னடா அக்ரெசிவ் நீனும் அக்ரெசிவ் பவர் தாண்டா விட்றா இங்கே வாடா. ஏன்டா பயம் கைஸ் பயம் வாயன் தலை வாடா டே வாடா. ஒரு அடி வச்ச பிளேயர் இல்லைடா வாடான்னு வந்துட்டாங்க கைஸ். ஓகே இங்கே வா கீழே வா. ஓகே சூப்பர் அவ்வளோதான். ட்ராப்பிடு ஓகே ட்ராப்பிடு இல்லை மாட்டிக்கிட்டான், சரியான மாட்டல். ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேய் ஏதோ ஒன்றா விட்றா டே புல்லட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு கைஸ். என்னடா தெரிச்சு ஓடிட்டியாடா கைஸ். அங்கே கைஸ் போனான்னு தெரிப்பாயன். ஓகே தண்ணிக்குள்ள முங்கிட்டு கிடக்குறான் பாருங்க. ஷார்க்கோ கிட்ட சண்டை போட்டுன்னு கிடக்குறான்டா இவன் ப்ரோ. இவனுங்க வேற ப்ரோ. நம்ம டேம் நம்பர் தான் ஷார்க்கோ வருவான், கீர்கோ வருவான், எல்லா கோரவும் வருவாங்க கைஸ். நம்ம டேம் பண்ண போதுறான்
நம்ம டீம் பண்ணதில் கூட இப்படி தான் ஆயிடுச்சு. ஏதோ இவங்க கூட சண்டை போட்டான்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நான் அடிக்கல, சண்டை போட்டே வந்து பார்த்தீங்கன்னா பாதி தடவை செத்துட்டான். இந்த தாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சாவலை, ஆனால் வந்து சாவலை கேஸ், நான் சாவலை. ஓகேங்களா, நம்ம ஒரு அடி அடித்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்தியாக இருக்கும். ஓகே கேஸ், ஆனால் இது மேலே ஏறல கேஸ். எங்கே உட்கார்றதுன்னு புரியல எனக்கு. இங்கே உட்காருவோமா மேலே? ஓகே கேஸ், ஃபைனலி வந்து ஒரு நல்ல கல் மேலே உட்காந்தாச்சு. இப்படி இறங்கிடுவோமா? அப்பா டேய் நல்ல ஒரு இடமே கிடைக்க மாட்டேங்குது கைஸ் நம்மளுக்கு. என்னதான் பண்ணுறதுன்னு தெரில. எங்கடா இருக்க? வாடா இங்கே வாடா. ஸ்டாப் ஆல்றா உட்கார்றா, கீழே உட்கார்றா. ஓகே கைஸ், ஃபைனல் நிறுத்துறான். ஒரு இடத்துல ட்ராப் பண்ணி ஒன்று பார்த்துறான், பிடிக்கவே முடியல. கம்முன்னு வந்து பார்த்துறான் ஷார்க்கும் மட்டும் டேம் பண்ணிட்டு போயிடலாம் கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்துறான் தெரியும் வந்து பார்த்துறான் டேம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா வந்து அவன் நிற்கவும் மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான், நம்ம தான் அப்படியே சுற்றின்னு கிடக்கணும். வேறு வந்து பார்த்துறான் விடுங்க. ஓகே கேஸா, நம்ம வந்து பார்த்துறான் ஃபீடே எடுக்க மாட்டான் போல கேஸுவேன். மெதுவாக டேம் ஆகிறான். இப்போ தான் வந்து பார்த்தா மெதுவாக டேம் ஆகிட்டு கிடக்குறானுங்க. கம்மு நீங்கள் பிடிச்ச டேப் பண்ணி டேம் பண்ணிடலாமான்னு இருக்கேன் நானே. ஓகேங்களா, சரி வாங்க. தெரியும் வந்து பார்த்துறான் அப்படியே தையோடு வந்து பார்த்துறான் டேம் பண்ணி போயிட்டான். ஈஸியாக வந்து பார்த்துறான் அப்படியே இருக்கும். ஆனால் ஒரு அடி அடிப்பான் தெரியும், அப்போ தான் வெறியாகிட்டு வருவான். எங்கே துரத்துறான் நம்மள? துரத்துறன்ற பேரில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறான். டே வாடா கைஸ், பயந்து ஓடுறான். ஏண்டா பயந்தாங்குழி வந்து ஹர்றா வாடா, நிற்கிறேன்டா உனக்காக. பெட்ரோல் பயந்து ஓடலடா, என்னடா அப்படி பயந்து ஓடுறேன்? பாட்டுடா நீ படா. கைஸ், நான் கைஸ் இவன் தேய்ச்சிக்கிட்டே வரான் கைஸ் தாலே. வாடா இப்போ தான்டா வரேன், நீ வாடா இப்போ தான்டா வரேன். இப்போ தான்டா தெரியும் நான் சரசனா என்னன்னு தெரிஞ்சு எனக்கு. வாடா உட்கார்றா, வாடா உட்கார்றான்றேன். பெரியவன் வந்து உட்கார்றான்னு வரன்றேன். வாடா இஸ் பாட்டு கைஸ் இவன். வாடா நீ அவன் ஒரு அடி தான் அவனுக்கு குடி வெறியாயிட்டான் அவன். வெறியாயிட்டான் அவன். ஓகே கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டானா என்னன்னு தெரில. எஸ் வந்துட்டான் கைஸ் ஃபைனலி வந்துட்டான். செம்மையாக வந்துட்டான். கீழே குடிச்சிட்டான்டா கைஸ், கீழே குடிச்சிட்டான் கைஸ். சூப்பரான வியூ வந்து பார்த்தா நம்ம கிடச்சி விட்டது கைஸ். இதே கேப் யூஸ் பண்ணி வந்து பார்த்தா 2-3 அட்டாக் வந்து பார்த்தா வச்சுட்டேன். ரெண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்று பார்த்தா டோப் ஏற்றிடுங்க. ஓகேங்களா, டெரிக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு டோப் ஏற்றி விட்ருங்க. வந்து பார்த்தா ஈஸியாக இருக்கும் டேம் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்தா இப்போ டோப்பரை செக் பண்ணலாம். எவ்வளோ டோப்பர்னு பார்த்தா ஏரிக்கு தம்பிக்கு அப்படின்னு பார்த்தா எவ்வளோ டோப்பர் இவனுக்கு எங்கே ஒரு தெரிய. வந்து பார்த்தா டோப் டே எங்கடா போகிறான் இவன்? அப்படியே ஓடினே கிடக்குறான் கைஸ் அவன். டோப்பர் வந்து பார்த்தா 1000 ப்ளஸ் வந்து பார்த்தா 1000 செம்மையாக அதிகம். ஓகே 1000 ஹெல்த்து. ஆனால் ஹெல்த் இருக்கானே தெரில. நில்லண்டா ஒரு இடத்துல. இல்லை ஹெல்த் இல்லை, ஆனால் டோப்பர் 1000 ஏன்னா ஏறிக்கிட்டே இருக்குது. ப்ளஸ் நான் ஏறிக்கிட்டே இருக்குது கேஸ். தண்ணிக்குள்ளே போகிறான் பாருங்க கேஸ். என்ன பண்ணுறதுனே புரியல எனக்கு. தண்ணிக்குள்ளே போயிட்டே இருக்காங்க கேஸ். அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் விடுங்க. இந்த வீடியோவில் தெரியும் வந்து பார்த்தா வேணாம், டேம் பண்ண வேணாம். நைட் வேறு ஆக போகுது. எனக்கு வேறு வந்து பார்த்தீங்கன்னா பேசவே முடியல. வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு கோல்டிங்கில் இருக்கேன் நான். ப்ரோ நான் சாப்பிட்டுக்கிறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. அவன் டேம் ஆகிட்டு இருப்பான் ப்ரோ. ஷாருக்கும் தான் சார் இன்னும் டேம் ஆகலை. நல்லா தின்னு கிடக்குறான் ப்ரோ. டேம் ஆகிட்டான் ப்ரோ. ஷாருக்கும் திட்டும் போது டேம் ஆகிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனை ஓஷன் வந்து நான் கூட்டிகிட்டு போக தான் ஆகணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஓஷனில் தான் ஸ்பீடாக வருவான் ப்ளேஸ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைங்க ஒரு செகண்ட் ப்ரோ. நான் கீழே இறங்கிட்டேன். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
டைனோஸ்குள்ளே போயிட்டு மீடியமில் லோ டிஸ்டன்ஸில் வரணும். லோயஸ்ட் டிஸ்டன்ஸில் வாடா. நீங்கடா போகிற வரான் ஒட்டினே வருவான் லோயஸ்ட்னா. ஓகே கைஸ் அப்படி தான் வருவான். தான் அப்போ தான் ஸ்பீடாக கூட்டிகிட்டு போக முடியும். வாடா டே பறக்க மாட்டான் ப்ரோ. ஆனா கழுத்தை வச்சுன்னு கிடக்குற பறடா பெட்ரோடான்றா நீ. டே போடா பாட்டு. கைஸ் பறக்க மாட்டான் கைஸ். அப்பா பறந்துட்டான். வாடா டே வாடா நீ வாடா. டே என்னடா இம்மா மெதுவாக திரும்புறான். டே நான் வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ப்ரோ. இஸ் ஓகே கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாருக் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு கைஸ். இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். சேனல் வந்து கிராஃப்ட் பண்ணலாமா என்ன ப்ரோ? நீ அப்படியே நில்லு ப்ரோ. அவனை ஃபாலோ பண்ணுறான் ப்ரோ இவன். டே வாடா இங்கே அப்படியே நில்றான் நீ. ஸ்டாப்பால் ப்ரோ. நீ நில்லுப்பா அப்படியே. எப்பா நீ அப்படியே நில்லுப்பா கைஸ். டே எங்கடா நடந்து போகிற? டே ஸ்டாப்டா அப்படா. டே கைஸ் நடந்தே போகிறான். ஓகே கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தா நம்மளோட பேஸ் வந்து பார்த்தா பாதிக்கு பாதி வந்து பார்த்தா பில்டு பண்ணியாச்சின்னு நினச்சி பேஸை பில்டு பண்ணுறேன்னு வளர்றேன் கைஸ். ஓகே நம்ம ஷாருக்கும் வந்து பார்த்தா நான் இப்போ ஷேடல் வந்து பார்த்தா பார்க்குறேன் எங்கே இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தா என்னோட வந்து பார்த்தா ஷேடலில் வந்து பார்த்தா நான் பார்க்கலாம் கைஸ் வாங்க. ஓகே கைஸ் நம்ம வந்து சேடல் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது ப்ரோ எனக்கு. இந்த பார்த்தீங்கன்னா ஷாருக்கும் வந்து 35 லெவல் பார்த்துக்கோங்க. லெவல் 35 வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்குன்னு சொல்ல போகிறேன் ப்ரோ நான். ஓகே ப்ரோ ஷாருக்குக்கு கிராஃப்ட் பண்ணுறதுக்கான திங்ஸ் வந்து பார்த்தோன்னா நான் வந்து பார்த்தேன் நில்லுங்க இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே ப்ரோ ஈஸி ப்ரோ. எல்லாம் வந்து ஈஸி தான். ஈஸியாக வந்து பார்த்தோன்னா கிராஃப்ட் பண்ணிடலாம். சிமெண்டிங் பிளேஸ் வந்து பார்த்தோன்னா இல்லைங்க நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு செகண்ட் ப்ரோ. நம்மக்கிட்ட வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து பார்த்தோன்னா டஜனாக இருக்குது ப்ரோ. சிமெண்டிங் பேஸ் 20 இங்கே பாருங்கள். சிமெண்டிங் பேஸ் 20 ஃபைபர் 75 ஹைடு வந்து பார்த்தீங்கன்னா 230 அவ்வளோதான் 230. இது வந்து பார்த்தோன்னா நான் சொல்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தப்பாக இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். எந்த மாதிரி சொல்லலாம் இல்லை ஸ்க்ரீனில் இது போடலாமா என்னது அது என்ன ப்ரோ அது ஸ்க்ரீனில் இமேஜ் போடலாமா அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதே நான் அப்படியே பண்ணலாம். ஓகேங்களா நம்ம இவனுக்கு மாட்டி விட்ருவோம் ஒரு சேடலை. ஓகே ப்ரோ 2 லெவல் அப் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவனை தண்ணியில் ட்ராவல் பண்ணலாம் கைஸ். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே வார்ம் அப் பண்ணுறான். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக நடப்பான். ஆனால் வந்து செம்ம ஸ்பீடாக போவான் தண்ணியில். சொல்லவே முடியாது. இவனுக்கு ஸ்பெஷல் அபிலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னொன்று ப்ரோ சுற்றுவான் ப்ரோ அப்படியே. அது இதுதான் சுற்றுவான் அப்படியே சரக்குன்னு சுற்றல் நம்ம இது கொஞ்சம் ஸ்டாமினா அதிகமாக இழுக்கும். ப்ளஸ் அவ்வளோதான் ப்ரோ. ஸ்டாமினா கொஞ்சம் அதிகமாக இழுக்கும் அவ்வளோதான். வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு இதெல்லாம் இல்லை தானே? ஆமாம் ப்ரோ இதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதே இது வாட்டர் தண்ணிக்குள்ளே போனால் தண்ணிக்குள்ளே நம்மளுக்கு மட்டும் தான் அது வரும். தண்ணிக்குள்ளே போனால் யாருக்கும் வராது அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே ப்ரோ இவனை அப்படியே வந்து பார்த்தோன்னா இவனுங்களோட கேங் கூட வந்து பார்த்தோன்னா நிற்க வச்சுட்டு இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லைங்க ஒரு செகண்டு இல்லைங்க. நில்றா தம்பி உன் மேலே ஒரு ஏரி எடுத்துக்கிறேன்டா. ஒரு இது எடுத்துக்கிறேன் தமிழ் எழுதி சவுண்டா. ஓகே ப்ரோ நல்ல எப்படி இருக்குது அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். டே ஏண்டா இப்போ தான் மூஞ்சி விட்ற நேரமாடா. இம்மா நேரம் கம்முனி தான்டா இருந்தேன். இப்போ மட்டும் நடா நவுந்து தானே போயிட்டு இருந்தேன். இப்போ மட்டும் கரெக்டாக தமிழுக்கு இமேஜ் எடுக்கும்போது மட்டும்தான் மூஞ்சி விடுவானுங்க எல்லாம். ஓகே ப்ரோ தள்ளிவிடா ஓகே தள்ளி விட்டு. ஓகே கைஸ் அப்படியே வந்து பார்த்தோன்னா ஒரு இமேஜ் வந்து பார்த்தோன்னா தம்ப்நெயிலுக்காக வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கோ. இதோட வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பாருங்கள் என்ன கிடையாது பாருங்கள். ஓகே கைஸ் வேறு வழி கிடையாது. அப்படி தான் எடுத்து விட்ருவோம். அதெல்லாம் நவுத்த முடியாது டைனோசரை நவுத்துற மாதிரி. ஓகே கைஸ் இதோட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் இதோட நம்மளோட வீடியோவும் முடிச்சிக்கலாம். இல்லை என்னடா இது டேய். ஓகே கைஸ் இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். பை கைஸ் பாய் கைஸ் பாய்.